ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் 7க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நேராக பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்படும் அமெரிக்க கல்வி விசா வந்து 69% குறைச்சிருக்காங்க இப்போ. அடுத்த பாயிண்ட்டு, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற வாடிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் ராஜேஸ்வரி என்பவர் யூபிஎஸ்சி தேர்வில் தேசிய அளவில் 2வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இவர் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மூலயமா டெபுட்டி கலெக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து 15% ஊதிய உயர்வு அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஒப்பந்த செவிலியர்களுக்கு 26 வாரங்கள் வரை ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்குறதுக்காகவே அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஆந்திராவில் 13 வயதுக்கும் குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை செய்கிறதுக்காக முதல்வர் சொல்லியிருக்காங்க. அஸ்ஸாம் மாநிலத்தில் சுகாய் 30 போர் விமான விபத்தில் தரையில் நொறுங்கி விழுந்து 2 விமானிகள் வந்து உயிரிழந்துட்டாங்க. அதில் ஒரு விமானி கூட ரீசெண்டாக நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பங்கேற்றவர். அடுத்த பாயிண்ட்டு, நாடாளுமன்ற வாயில்களில் 10 கிலோமீட்டர் வேகத்துடன் மட்டும்தான் கார்கள் இயக்கப்படணும் அப்படின்னு எம்பிக்களுக்கு நாடாளுமன்ற பாதுகாப்பு பணி அந்த அமைப்பானது அறிவுறுத்தியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, 2020 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் 6.52 கோடி இணையவழி பார்வையாளர்களை ஒரே நேரத்தில் பார்த்ததாக ஐசிசி அறிவித்துள்ளது. அடுத்த பாயிண்ட்டு, அரசு பேருந்து ஓட்டுநராக இருக்கட்டும், நடத்துனராக இருக்கட்டும், இவங்க வேறு பணிகளுக்கு அனுப்பக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே வேற ஒரு வேலைகளை தேர்ந்தெடுத்துட்டு ஓட்டுநர் வேலைகளுக்கு ஒப்பந்த ஊழியர்களை வந்து நியமனம் பண்ணுறதுனால அரசுக்கு அதிக வருவாய் வந்து இழப்பீடு வரதா சொல்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 1.2 லட்சம் பணியாளர்கள் 33 கேள்விகளுடனும் வீடு வீடாக சென்று தரவுகளை சேகரிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, முதலாம் ஆண்டு கேலோ இந்தியா பழங்குடி விளையாட்டுப் போட்டிகள் வந்து ராய்ப்பூர், ஜக்தல்பூர், சர்குஜா ஆகிய நகரங்களில் மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 6 வரையும் நடைபெற இருக்குது. ஓகே, நாளைக்கு வேறு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.